திக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். திக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியா யாதும் நேரிடா என் தலை ஒடியும் எண்ணினீரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமம் உலகத்திலே ஜீவிக்கிற எல்லா மனிதர்களையும் குறித்து எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டுப்போனார்கள் என்று சொல்லுகிறது. ஆனால் மனிதர்களாகிய நாம் நம்மை பாவிகள் என்று சொல்லுவதற்கு நாம் விரும்புகிறதில்லை, நாம் அதை ஒத்துக்கொள்ளுகிறதும் இல்லை. ஆனால் உண்மையில் நிலவரத்தை நாம் பார்க்கும்போது மனிதர்களுடைய சுபாவத்திலேயே பாவம் இருக்கிறதை பார்க்க முடியும். சிறு குழந்தைகள் கூட பொய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். யாரும் அவர்களுக்கு எப்படி பொய் சொல்ல வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கவில்லை, ஆனால் அவர்கள் பொய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, எதை செய்யக்கூடாதோ அதை செய்ய வேண்டும், எதை பார்க்கக்கூடாதோ அதை பார்க்க வேண்டும், எதை பேசக்கூடாதோ அதை பேச வேண்டும் என்கின்ற சட்டத்திற்கு விரோதமான, சட்டத்தை மீற வேண்டும் என்கின்ற ஒரு ஆவல் எல்லாருடைய இருதயத்திலும் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதைத்தான் வேதாகமம் பாவம் என்று சொல்லுகிறது. இந்த மனிதனை அடிமைப்படுத்தி இருக்கிறது. பிறப்பிலிருந்தே நாம் பாவத்திலே பிறக்கிறவர்களாய் இருக்கிறோம், பாவம் செய்கிறவர்களாய் இருக்கிறோம், பாவ சுபாவம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். ஆனால் பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த பாவத்திற்கு ஒரு தண்டனை உண்டு என்பதை நாம் மறந்து போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 32 இவ்வாறு எச்சரிக்கிறார். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதுமல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த கூற்றுக்குள்ளே எல்லாரும் அடங்கி இருக்கிறதை பார்க்க முடியும். அப்படியானால் எல்லா மனிதரும் தண்டனைக்கு போக வேண்டுமா? தெய்வத்தினிடத்திலே அன்பில்லையா என்கிற கேள்வி வருகிறது. தெய்வம் அன்புள்ளவர். நீதியுள்ள தெய்வம் நீதி செய்வதற்கு முன்னால் அன்பை காண்பித்தார். ஆகவேதான் இந்த உலகத்திலே மனிதனாய் தோன்றினார். 33.5 வருஷம் ஜீவித்தார். தேவகுமாரன் என்பதை நிரூபித்து காட்டினார். மனுக்குலத்தின் பாவபாரத்தை எல்லாம் தாமே சுமந்து கொண்டு கல்வாரி சிலுவையிலே தம்மைத்தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே சொல்லியிருக்கிறபடி நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 700 வருஷங்களுக்கு முன்பாக ஏசாயா இதை எழுதி வைத்திருக்கிறார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக, நாம் தேவனோடு ஒப்புரவாகிறதற்காக, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதற்காக, நாம் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திற்கு போகக்கூடாது என்று சொல்லி தேவகுமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே கல்வாரி சிலுவையின் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். மரித்த கிறிஸ்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு. அவரை விசுவாசித்து அவரை தெய்வமாய் ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவர்களும் அவரை போலவே மரித்து மீண்டும் உயிரோடு எழுந்திருப்பார்கள். அவரோடு கூட நித்தியம் வாழுவார்கள் என்று சத்திய வேதம் போதிக்கிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லுகிறது. இந்த அருமையான பாக்கியத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் பிரார்த்தனையாயிருக்கிறது. ஆமேன். நன்றி.